Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக, அதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், உங்கள் அப்பா வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனில் நீங்கள் என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா அதில் தனி செப்பரேட்டாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி டிசேபிள் பர்சன்ஸ், சரியா? அப்போ இவங்க மூணுமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மூணு பேருக்குமே ரிசர்வேஷன் தனியாகவே என்ன பண்ணுறாச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக நடக்கும். இவங்க மூணு பேரும் ஜென்ரல்லையும் கலந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சப்போஸ் இதில் எதுவும் சீட்டு வந்து கிடைக்கல, அவங்க விரும்பக்கூடிய காலேஜ் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த சீட்டை அவங்க விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து ஜென்ரல் கவுன்சிலிங், மற்ற பசங்களும் நடக்கும் பார்த்தீங்களா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும்ல, அந்த மாதிரி அந்த கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற என்ன அப்படின்னா, கோட்டாவுக்கு நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கால் பண்ணீங்க, சார் எனக்கு வந்து சீட் கிடைக்குமா, எனக்கு வந்து சீட் கிடைக்குமா. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தே கிடையாது, சரியா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, பொசுக்கு நாங்களாம் இவ்வளோ நாள் கேம் விளாண்டு இவ்வளோ நாள் உட்காந்துருக்கோம், நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், சரியா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் ஒரு, அதாவது டிசேபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது எல்லாத்துக்குமே என்னென்ன சீட்ஸ் வந்து இருக்குது, சரியா? எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு வேக்கன்சியில் இருக்குன்னு பார்த்துட்டு ஏன் நான் ஒர்த்து இல்லை அப்படின்னு நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, சரியா? ஃபஸ்ட்டு நம்ம சீட் மேட்ரிக்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன் இது வந்து நம்ம வந்து ஒர்த்து இல்லை அப்படிங்கிறத ஃபுல் ரீசன் வந்து நம்ம பார்த்துடலாம். வந்து நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம், சரியா? அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸ், அதில் வந்து 8 சீட்டு மட்டும் தான் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னா என்ன, யூனிவர்சிட்டி காலேஜஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கவர்மெண்ட் காலேஜை பற்றி. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் 34 சீட் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வெறும் 108 சீட் தான் இருக்குது. அப்போ டோட்டலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வெறும் 150 சீட்டு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பர்சன் வித், அதாவது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 5% சீட், சரியா? மொத்தமாக இப்போ வந்து 466 காலேஜ் இருக்குது. அந்த 466 காலேஜில் 5% சீட் மட்டும் என்ன பண்ணுறாங்க ஒதுக்குறாங்க. டிசேபிள் பர்சனுக்கு அதிகமான சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸ் சர்வீஸ்மேனும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் ரொம்ப சொற்பமான சீட் மட்டும் தான் இருக்குது. இடம் கிடைக்கிறது ரொம்ப கடினம் தான். அடுத்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வெறும் 12 சீட் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ், கவர்மெண்ட் எய்டடு, செல்ஃப் ஃபைனான்சிங், இதெல்லாம் சேர்த்தே 488 சீட் மட்டும் தான் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 சீட்டு மட்டும் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. இது ஓவராலாக தமிழ்நாடுக்கு வெறும் 500 சீட் மட்டும் தான் இருக்குது. அதாவது அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் 500 சீட்டு மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? இந்த 500 சீட் மட்டும் நம்ம வச்சுட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜோ நீங்கள் விரும்பக்கூடிய பெரிய காலேஜ்லையோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம ஈஸியாக போயிட முடியாது. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 லட்சம் பேருக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் வந்து இது கிடையாது. 2 லட்சம் பேர்த்துல ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஆனால் வெறும் 500 சீட் தான். அந்த 500 சீட்டுன்னு நம்ம சொல்லும் போதுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லையுமே சொற்பமான சீட் தான் கொடுக்குறாங்க, சரியா? ஒவ்வொரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு சீட் தான் கொடுத்தாங்க அப்படின்னா எங்கே போய் நிற்குங்கிறத பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மேபி அந்த முக்கியமான காலேஜுக்கு பாருங்க, கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள ஈஸியாக போக முடியும். அதே மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் போனோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா ஸ்பெஷலாக, அது முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போனோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ கிடைக்குமா, எக்ஸ் சர்வீஸ்மேனில் போனோம் அப்படின்னா ஃப்ரீ கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு இது வந்து என்னன்னா ஒரு வே, அவ்வளோதானே தவிர மற்றபடி ஸ்காலர்ஷிப்லாம் கிடையாது. அப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே வந்து ட்ரையல்ஸ் வைக்கிறாங்க, சரியா? இப்போ நீங்கள் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆக்கீங்க, இல்லை ஹாக்கி பிளேயர் ஆக்கீங்க அப்படின்னா, வாலிபால் பிளேயர், பேஸ்கெட் பால் பிளேயர் ஆக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜில் அவங்க டீம் வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா நிறைய காலேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னாடியே ட்ரையல்ஸ் வச்சு அது மூலயமா செலக்ட் பண்ணி அங்கேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, காலேஜ் மூலயமா அவங்க வந்து சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து மெஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ
முக்கியமாக கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அட்மிஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா சில காலேஜஸ் மட்டும்தான் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக கோயம்புத்தூர் சைடு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் கவர்மெண்ட் மூலயமா எந்த ஸ்காலர்ஷிப்ஸும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து மற்ற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.